Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. உதகை அருகே கோக்கால் கிராமத்தில் இயங்கும் அரசு பேருந்தில் மற்ற யாரும் ஏறக்கூடாது என்று கோத்தார் பழங்குடியின மக்கள் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உதகை அருகே உள்ள கோக்கால் கிராமத்தை சுற்றி கல்லுண்டி, கக்கஞ்சி நகர், கோக்கால் பஜார், கண்ணேரி மூக்கு, கொட்லைன், செலக்கல், தேவாலய எஸ்டேட் என மொத்தம் 7 கிராமங்களில் சுமார் 3000 பேர் வசித்து வருகின்றனர். இதில் கோக்கால் கிராமத்தில் மட்டும் கோத்தார் பழங்குடியினத்தைச் சேர்ந்த சுமார் 100 குடும்பத்தினர் உள்ளனர். இந்நிலையில் கோக்கால் சுற்றுவட்டார மக்கள் உதகைக்கு வந்து செல்லக்கூடிய அரசு பேருந்தில் மற்றவர்கள் ஏறக்கூடாது என்று மிரட்டி வருவதாக பிற மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பஸ் 1981 வந்துச்சு. இப்போ இது நாள் வரைக்கும் ஒரே பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பஸ் கோக்காலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு உள்ளே போயிட்டு வெளியே வருது, கண்ணேறுமுக்குன்றதுக்கு போகுது. அப்போ அந்த வர வழியில் தோப்புக்கண்டி, செலக்கல், கொட்லைன்னு இதெல்லாம் ஏறுவாங்க. மேலே கக்கஞ்சினர் ஏறுவாங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு உள்ளே போய் வரும்போது கோக்கால் ஊருக்குள்ள உள்ளே போயிட்டு பஸ் வெளியே வர சமயத்தில் பஸ் ஸ்டாப்பில் நின்று வெளியூர் மக்களால் போனானுக்கா கோக்கால் மக்கள் ஊருக்குள்ளே வராதிங்க, இது எங்கள் பஸ்ஸு, நீங்கள் இதில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி பிரச்சனைங்க. அது குழந்தைங்கெல்லாம் போகும்போது, அந்த மாசமாக இருக்கவங்களாம் போகும்போது அவங்களை இறங்கி ஏறுன்றாங்க. அது எந்த விதத்தில் சாத்தியம்ன்றது இல்லை. இதுக்கு முன்னாலே அந்த பிரச்சனை நடந்து ஆர்டிஓ விசாரணை நடந்துச்சுங்க 1989. ஆர்டிஓ விசாரணை நடக்கும்போது அப்படியெல்லாம் தனியாக யாருக்கும் சீட்டெல்லாம் ஒதுக்க முடியாது, ஏறி இறங்குன்னு சொல்கிறது எங்களுக்கே ரைட்ஸ் இல்லைன்னு அப்போ இருக்க ஆர்டிஓ சொன்னாங்க. ஆர்டிஓ கலெக்டர்லாம் சொன்னாங்க. இப்போ டெய்லி இதே பிரச்சனையாக இருக்குது. யாரும் பஸ்ஸில் போகும்போது சரியான சத்தம் போட்டு, அது லேடிஸ் விட்டுறாங்க, ஜென்ஸ் வரதில்லை. லேடிஸ் விட்டு பயங்கர கலாட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் ஜென்ஸுங்க ஏதாவது சொன்னானாக்கா அது பெரிய இஷ்யூ ஆயிருன்றது நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இதனால் எங்களுக்கு என்னன்னு கேட்டோம்னா, எங்களுக்கு தனியாக பஸ் விட்டு அவங்க பஸ்ஸை அவங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, விலைக்கு வாங்கின மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த வர ட்ரிப்பு பூரா கீழே கண்ணேறுமுக்கு போய் வர மாதிரி எங்களுக்கு பஸ் வேணுங்க. எங்களுக்கு தனியாக விட்டோம். இல்லைன்னா எங்களுக்கு காலையில் 10 மணி, 1:30 மணி, 3 மணி 3 ட்ரிப்பு பஸ்ஸும் கீழே கண்ணேறுமுக்கு போயிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணானா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த சோலூர் ஒரு வண்டி, அத்திக்கல் வண்டி, அந்த வண்டியை செலக்கல், தூப்புக்கண்டி வெளியில் வந்துச்சுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் இன்னும் நல்லா சௌகரியமாக இருக்கும்.